திருச்சிற்றம்பலம். இன்றைய 9ஆம் நாள் சிந்தனையை, மார்கழி திங்கள் 9ஆம் நாள் சிந்தனையை தொடங்குவோம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்கு ஆவோம் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் மேலோர் எம்பாவாய் என்பது பாடல். இந்த பாடலினுடைய சிந்தனைகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே. முற்பட்டனவாகிய பழைய பொருள்கள், பழைய பொருள்களுக்கெல்லாம் சிவபெருமான் முற்பட்ட பழைய பொருள். பின்னடி தோன்றி வரக்கூடிய, பொதுவாக தொடர்ந்து தோன்றி வரக்கூடிய புதிய பொருள்களுக்கு எல்லாம் புதிய பொருளாகவும் ஒன்று இருக்கிறான் என்பது இந்த வரிகளுடைய பொருள். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெர்த்தும பெற்றியனே. இந்த பாடல்ல முன் பின் பழமை புதுமை, முன்ன பின்ன பழமை புதுமை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்பொழுது நம்முடைய பார்வைக்கு வரும் அப்படின்னா, கால தத்துவத்தை, காலத்தை நினைக்கும் பொழுது தான் முன்ன பின்ன பழமை புதுமை, காலத்தை வச்சு தான் நம்ம அதை கணக்கிடுறோம் இல்லையா? ஆனால் சிவபெருமான் கால தத்துவத்திற்கு அப்பாற்பட்டவன். அவன்தான் காலத்தை சிருஷ்டி செய்திருக்கிறான். இந்த கால தத்துவத்திற்கும் அவன் முன்னதவனாகவும் இருக்கிறான். கால தத்துவத்தை கடந்தும் அவன்தான் இருக்கிறான். ஆனால் நம்முடைய சிந்தனை எப்படின்னு கேட்டிங்கன்னா, கால தத்துவத்தை வைத்து கொண்டு தான் இந்த உலகத்தில் உள்ள பொருள்களெல்லாம் முன்ன பின்ன பழமை புதுமை அப்படின்னு நம்ம கணக்கிடுவது போல நம்முடைய அறிவு அமைந்திருக்கிறது. காலம் என்பது தொடர்ந்து அகண்டாகாரமாக, காலத்திற்கு எல்லையே இல்லை. சுவாமி சிருஷ்டி பண்ணவுடனே காலத்தை தத்துவத்தை தோற்றுவித்திருக்கிறான். எப்பொழுது பேரொழி காலம் வருமோ அப்பொழுது அந்த கால தத்துவம் அப்போ தான் நிறைவு பெறும். ஆனால் அந்த காலத்திற்கு முன்பும் அவன் இருக்கிறான். காலதத்துவம் முடிஞ்சது பிறகும் சிவபெருமான் தான் இருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள பொருள்களெல்லாம் காலதத்துவத்தில் அடங்கும். முன் பின்னெல்லாம் உண்டு. பழமை புதுசெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள பொருள்களுக்கு உண்டு. இந்த பழைய பொருள்களுக்கெல்லாம் இந்த மூத்தவனாக அவன் இருக்கிறான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன்தான் இந்த உலகத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் சிருஷ்டி செய்கிறான் இல்லையா? நம்ம முதல்ல பார்த்துருக்குறோம். மாயையிலிருந்து உயிர்கள் ஆணவமலத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக தனு கரண புவன போகங்களை, முதல்ல 36 தத்துவங்களை சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை அவைகளிலிருந்து படைத்திருக்கிறான். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆதி உண்டு. உலகம் தோன்றுவதற்கு ஆதி உண்டு, முடிவதற்கு ஆதி அந்தம் உண்டு. ஆனால் அவருக்கெல்லாம் முற்பட்டவனாக சிவபெருமான் விளங்குகிறான். அதான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே. இனிமேல் வெளிப்படாத புதிய பொருள்களெல்லாம் கூட இந்த பிரபஞ்சத்தில் தோன்றலாம். புதுசாக கூட பொருள்கள் தோன்றும். அந்த பொருள்கள் எதெல்லாம் தோன்றுதோ அதற்கும் புதியவனாக அவன் இருக்கிறான். இன்னும் எதிர்காலத்தில் என்ன பொருள்கள் தோன்ற போகுதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம இப்போ மலை பார்க்குறோம், இதெல்லாம் பழமையானது. மலை பழமையானது, கடல் பழமையானது, இந்த உலகம் பழமையானது, சந்திரன் பழமையானது, சூரியன் பழமையானது, நட்சத்திர கணங்கள் பழமையானது, பால்வெளி மண்டலங்கள் பழமையானது, இதெல்லாம் பழமையானது. இன்னும் புதுசாக தோன்றுவதற்குரிய பொருள்களெல்லாம் இருக்கின்றன. இந்த எல்லையை வச்சு பார்த்தா கடவுள் இதற்கு முன்பும் அவன்தான் இருக்கிறான், பின்பும் அவன்தான் இருக்கிறான் என்ற செய்தியை, அதாவது கடவுளினுடைய உன்னதமான மேன்மையான விபூதினா அவனுடைய சிறப்புக்களை எல்லாம் இந்த 2 வரியில் மாணிக்கவாசக பெருமான் சொல்லி அருள்கிறார். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே. காலம் என்பது நான் முதல்ல சொன்னது போல் அகண்டாகாரமாக விரிகிறது.
காலத்திற்கு எல்லையே இல்லை. ஆனால் நம்ம தான் காலத்தை எல்லைப்படுத்தி வைத்திருக்கிறோம். பூமியில் அட்சரேகை தீர்க்கரேகைன்னு எங்கேயாவது கோடு போட்டிருக்கா? இல்லை. நம்ம பூகோளத்தை சரியாக தெரிந்து கொள்வதற்காக அட்சரேகை என்றும் தீர்க்கரேகை என்றும் நம்ம பகுத்து ஒரு இடம் இந்த இடத்துல இருக்குது, அதற்கு சூரிய உதயத்திலிருந்து மறைவதற்குள்ளே எந்த நேரம் அப்படின்லாம் கணக்கிறதுக்கு அட்சரேகை தீர்க்கரேகை நமக்கு பயன்படுகிறது. அதுபோல் காலம் என்பதும் நீண்டு போய்கொண்டே இருக்கிறது. நம்முடைய வசதிக்காக காலத்தை எல்லைப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஒரு பகலும் ஒரு இரவும் சேர்ந்தது ஒரு நாள் என்றும், 7 நாட்கள் சேர்ந்தது வாரம் என்றும், 30 நாட்கள் சேர்ந்தது மாதம் என்றும், அதேபோல் 12 மாதங்கள் சேர்ந்தது வருடம் என்றும், 60 வருடத்திற்கு ஒரு தடவை இந்த பருவநிலை மாறி அமைவதனால 60 ஆண்டுகளை ஒரு எல்லையாக வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு நாளில் ஒரு விஷயம் தோன்றுதுன்னா அதிலிருந்து புள்ளி குத்தி அதிலிருந்து நாம் ஒரு நாளாக கணக்கிடுறோம். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு, சாலிவாகன சகாப்தம் அப்படின்னு ஒரு ஆண்டாக நம்ம கணக்கிறோம். அப்போ காலம் என்பதற்கு எல்லை இருக்கா அப்படின்னா இல்லை. அது காலம் என்பது நம்ம புள்ளி குத்தின காலத்துக்கு முன்னாடியும் காலம் இருந்தது, அதுக்கும் பிறகும் காலம் இருக்குது. இந்த கால தத்துவம் ஜடமயமானது, மாயிலிருந்து வந்தது. இந்த கால தத்துவத்திற்கும் அப்பால் சிவபெருமான் இருக்கிறான், கால தத்துவத்திற்கும் பிற்படுகதியும் அவன் இருக்கிறான். இதை அப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே. புதுப்பொருள்களெல்லாம் புதுப்பொருளாக அவன் விளங்குகிறான். இந்த இடத்துல மாணிக்க வாசக பெருமான் மிகப்பெரிய அறிவியல் கருத்தை இன்னொரு பாடலில் இந்த கால தத்துவம், காலத்தை மாணிக்க வாசகர் மிக உணர்ந்தவராக நமக்கு பல செய்திகளை சொல்லுகிறார். காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. காலஸ்வரூபமாக இருக்கின்ற சிவபெருமானே, உன்னை திருவைந்தெழுத்தால், ஓத என்பதற்கு இந்த இடத்துல திருவைந்தெழுத்து நம்ம சேர்த்துக்கணும். காலமே உனை ஓத, நீ கொடுத்திருக்கிற காலத்தில் உன்னுடைய திருவைந்தெழுத்தை நான் ஓதிக்கொண்டே இருந்ததனால் நீ திருக்கழுக்குன்றிலே எனக்கு காட்சி கொடுத்தாய். அப்போ திருவைந்தெழுத்தை ஓதுவதனால அவனுடைய காட்சி கிடைக்கிறதுங்கிற செய்தியை சொல்லுகிறார். இன்னும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, தூங்கி உன்னுடைய காலத்தை கழித்து விடாதே அப்படின்னு இன்னொரு பாடல் திருவம்பாவிலே வருகிறது. நிற்பர் நிற்க நில்லா உலகில் இனி நாம் நில்லோம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுகின்றார். இப்படி காலத்துவத்தை பற்றிய பல இடங்களில் மாணிக்க வாசக பெருமான் சொல்லுகிறார். அதில் திருச்சதகத்திலே ஒரு பாடலில் சொல்கிறார், இந்த உலகம் தோன்றுகிறது, இறைவனால் தோற்றுவிக்கப்படுகிறது, அது தானாக தோன்றாது. சில காலம் அது நிலைநிறுத்தி வைக்கப்படுகிறது, அந்த சில காலம் கழித்து மறுபடியும் அது ஒடுங்கி விடுகிறது, அழிகிறது. இந்த மூன்றும் எதில் நடக்கிறதுனா இறைவன் வகுத்த கால தத்துவத்திற்குள் நடக்கிறது. இதை 8ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் ஒரு பாடலில் சொல்கிறார். கால தத்துவமாக சிவபெருமான் இருக்கிறார். மேலை வானவரும் அறியாததோர் கோலமே, மேலை வானவரும் அறியாததோர் கோலமே, என்னை ஆட்கொண்ட கூத்தனே, ஞாலமே விசும்பே இவை வந்துவோம் காலமே, உனை என்றுகொள் காண்பதே. ஆக கால தத்துவத்திற்குள்ளதான் தோற்றம் நிலைபெறு. அப்போது இந்த கால தத்துவத்தை 4வது பொருளாக 4th டைமென்ஷன் என்று சொல்கிறார். இதை 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த விஞ்ஞானியாகிய தலைசிறந்த விஞ்ஞானியாகிய ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்தார். இந்த உண்மைகள் இந்த கால தத்துவமாக சிவபெருமான் இருக்கிறான் என்ற செய்தியை, கால தத்துவத்திற்கு அப்பாற்பட்ட விளங்குகிறான் என்ற செய்தியை மாணிக்க வாசகர் 8ஆம் நூற்றாண்டில் தோன்றி இது மாதிரி பல விஷயங்களை மாணிக்க வாசகர் அறிவியல் விஷயங்களை எல்லாம் தன்னுடைய நூலில் சொல்லியிருக்கிறார். இந்த கால தத்துவத்திற்கும் அப்பாற்பட்டவன், அதனால தான் காலாதீதன். சிவபெருமானுக்கு காலகாலன்னு ஒரு பேர். காலத்தை அவன் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவன். கால அதீதன், காலத்தை கடந்தவன். இந்த செய்திகளையெல்லாம், இந்த சிந்தனைகளையெல்லாம் உள்ளடக்கி மணிவாசக பெருமான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே என்று சொல்கிறார். பழமை என்று ஒன்று நாம் துணிந்து பழமைன்னு ஒரு பொருள் சொன்னோம்னா அந்த பழமைக்கெல்லாம் அவன் முந்தியவன். புதுமை என்று ஒன்று தோன்றுமாயின் அதற்கும் அவன் புதுமையாக இருக்கிறான்.
இந்த செய்தியை இந்த 2 வரிகளிலே சொல்லுகின்றார். இதை கந்த புராணத்தில் ஒரு பாடலில் கச்சியப்ப சிவாச்சாரியார்கள் சொல்லி அருள்கிறார்கள். வேத காட்சிக்கும் உபனிடத்து உச்சியில் விரிந்த போத காட்சிக்கும் காணலன். வேதத்தினால் அவனை காண முடியாது, வேதங்களின் சாரமாக இருக்கின்ற உபனிடதங்களினாலும் அவனை காண முடியாது. புதியரில் புதியன், புதிதற்கெல்லாம் புதிதாக விளங்குகின்றவன். மூதக்கார்க்கு மூதக்கவன், யாரெல்லாம் பழமையாக இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் முன்னானவன். முடிவிற்கு முடிவாய், முடிந்த பொருள்னு ஒன்று சொன்னோம்னா அதற்கும் அவன் முடிவாக அப்பால இருக்கிறான். ஆதிக்கும் ஆதியாய், உயிர்க்கு உயிராய் நின்ற அமலன் என்று பரம்பொருளை கந்தபுராணம் போற்றுகிறது. இந்த சிந்தனைகளையெல்லாம் இந்த 2 வரிகளிலே மாணிக்க வாசக பெருமான் நமக்கு சொல்லி அருள்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம். முன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம். பெருமானி, உன்னை எங்களுடைய தலைவனாக, எமக்கு முன்னோனாக, எனது வழிபடும் கடவுளாக நான் பெற்றதற்கு நான் மிக பாக்கியம் செய்திருக்கிறேன். சீரடியோம், உன்னை பிரானாக பெற்றதே நாங்கள் நல்ல அடியாராக ஆவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. பழமையை பெருமைன்னு சில பேர் நினைக்கிறாங்க. அந்த பெருமை, பழமை தான் பெருமை அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதற்கு அவன் பழமைக்கும் பழமையாக விளங்குகிறான். புதுமைதான் சிறப்பானது என்று சில பேர் கருதுகிறார்கள். அந்த புதுமைக்கும் அவன் புதுமையாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பரம்பொருளாகிய உன்னை பிரானாக, இப்படிப்பட்ட பழமைக்கும் பழமையாகவும் புதுமைக்கும் புதுமையாகவும் விளங்குகின்ற உன்னை போன்ற பெரிய கடவுளை, இறைவனை அறிவில் சிறியவர்களாகிய நாங்கள் உன்னை வழிபடுவதற்கு கொடுத்து வைத்த பேரு எங்களுக்கு, நாங்கள் அடியவர்களில் சிறந்தவர்களாக ஆவதற்கு அது ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை நாங்கள் தெரிந்து கொண்டோமானால் அடியவர்களில் சிறந்தவர்களாக நாங்கள் விளங்குகிறோம். நாங்கள் இப்படிப்பட்ட அடியவர்களாகிய நாங்கள் உன்னுடைய பெருமையை முன்னைய பழம்பொருளுக்கும் பழம்பொருளாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் நாங்கள் தெரிந்து கொண்டு உன்னுடைய சீரடியாராக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன செய்யணும்னா, உன் அடியார் தாழ்பணிவோம். நாங்கள் அடியாராக இருக்கின்ற நாங்கள் செய்யக்கூடிய கடமை என்ன அப்படின்னா, நாங்கள் உனக்கு அடியாராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ உண்மையான அடியார்கள் என்பவர், அடியார்கள் என்பதற்கே இலக்கணம் என்னன்னா, சிவபெருமானுடைய திருவடியை மறக்காதவர்கள். ஓயாமல் அவனுடைய திருவடியை மறக்காமல் இருந்தால் அவன் அடியவர்கள். இன்னொரு பொருள் இருக்கிறதுக்கு, இறைவன் ஆண்டான், அவனுடைய அடிமை நாம் என்று யார் ஒருவர் அவன் நம்மை வழிநடத்தி அழைத்து செல்கிறான், அவன் அறிவிக்காவிட்டால் நமக்கு எந்த அறிவும் கிடையாது, அவன் வழி நடத்தாவிட்டால் எந்த செயல்பாடும் நமக்கு கிடையாது என்று யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்கள் அடியார்கள். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், செல்வம் வந்தாலும் வறுமை வந்தாலும் அதையெல்லாம் ஒன்று கூட பொருட்படுத்தாதவர்கள் அடியார்கள். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். ஒரு ஓடு இருந்ததுன்னா, மண் சட்டியில் இருக்கிற ஓடு இருந்தாலும் அது வறுமைக்கு அடையாளமாக இருக்கிறது. செம்பொன், பவுனு, அது செல்வத்திற்கடை. ரெண்டையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள், அவைகளையெல்லாம் பொருட்படுத்தாத மனநிலை உடையவர்கள், அவர்கள் அடியார்கள். உலகாயுத பொருள்கள் எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும், எவ்வளவு மகிழ்ச்சி ஊட்டுவதாக இருந்தாலும், எவ்வளவு புலனின்பத்தை பொறி இன்பத்தை தருவதாக இருந்தாலும் அவர்களையெல்லாம் பொருட்படுத்தாத தன்மையுடையவர்கள் அடியவர்கள். உன் அடியார் தாழ் பணிவோம். இப்படிப்பட்ட அடியவர்கள் ஓடும் சொம்பண்ணும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே என்று. அவர்களுக்கு முழு தொழில் என்னன்னா, நமக்கு கிடைத்த ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு இடத்தையும், ஒவ்வொரு வாழ்க்கையையும் அவனுடைய நினைவோடு அந்த வாழ்க்கையை செய்வது தான் அடியவர்களுடைய கூடும் அன்பினில் கும்பிடலே என்று. வீடும் வேண்டா விரலின் விளங்கினார், எனக்கு வீடு பேறு கூட வேண்டாம்னு சொல்லக்கூடிய மனநிலையுடையவர்கள். அவர்கள் வேண்டாமை என்ன விழிச்சல் உடையவர்கள். எந்த பொருளும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எல்லா பொருள்களும் எனக்கு எந்த பொருளும் இல்லை, நீ இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும்னு கேட்டிங்கன்னா, ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தை. அவர்கள் அணிந்திருக்கின்ற மாலை, அவங்க என்ன மாலை அணிஞ்சிருப்பாங்க? ருத்ராட்ச மாலை அணிஞ்சிருப்பாங்க. கண்டிகை, ஆரம் கண்டிகை
அவர்கள் அணிந்திருக்கிற மாலை, அவர்களுடைய ருத்ராட்ச மாலை எல்லாம் பழசு. அந்த ருத்ராட்ச மாலை அணிந்திருக்கிற அந்த நூல் கூட நஞ்சு கலர் போய் இருக்கலாம். ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தை. அணிந்திருக்கிற ஆடை, நீங்கள் இப்போ இந்த பாட்டுக்கு உதாரணமாக திருநாவுக்கரசு நாயனார் பெருமானை நாம் நோக்கலாம். ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலதொன்றிலார். எப்பொழுதும் இறைவனை பற்றியே சிந்திக்கக்கூடிய அடியவர்கள், ஈர அன்பினர், எப்பொழுது பார்த்தாலும் அன்பு மீதூர்ந்து இறைவன் மீது மீதூர்ந்த பக்தி உடையவர்களாக இருப்பார்கள். வீரம் என்னால் விளம்பும் தகையது. அப்படிப்பட்டவர்களுடைய வீரத்தை என்னால் சொல்ல முடியாது என்று திருக்குட்ட சிறப்பில் பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் அடியார்களுடைய பெருமையை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அடியார் தாழ்பணிவோம். அப்படிப்பட்ட அடியார்கள் உண்மையான மெய்யன்பர்கள், இறைவனை அல்லாமல் வேறொன்றையும் சிந்திக்காத மெய்யன்பர்கள், அவர்களுடைய தாள் அப்படின்னா அவருடைய தாள்னா திருவடி, அதை நாங்கள் பணிவோம். இப்போ இந்த இடத்துல வேறொன்றும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சிவனடியார்கள் தனக்கு முன்னதாக உள்ள குருநாதர், குரு லிங்க சங்கம வழிபாடுகளை செய்ய வேண்டும். குருநாதருடைய திருவடியிலே விழுந்து வணங்க வேண்டும். திருக்கோயிலிலே எழுந்தருளில் இருக்கின்ற இறைவனை அவனுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்க வேண்டும். சங்கமர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிவபெருமானை மனதிலே இடையறாது நிறுத்தி சிவ தரிசனம் பெற்ற ஞானிகள். இவர்கள் ஆங்காங்கு இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். சங்கமர்கள் அவருடைய திருவடியை வணங்க வேண்டும். இதெல்லாம் உன் அடியார் தாழ்பணிவோம். குரு லிங்க சங்கம வழிபாடுகளை செய்கின்றவர்கள் அடியார்கள். இப்படி அக ஒழுக்கத்திலும் புற ஒழுக்கத்திலும் மிகச்சிறந்தவர்கள் அடியார்கள். அந்த அடியார்களுடைய திருவடியை வணங்குவோம். எங்களுக்கு உன்னை நாங்கள் பிரானாக பெற்றதினால எங்களுக்கு என்ன பயன்னா, அடியார்களை கும்பிடுகின்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. இறைவனை கும்பிட்றதுனால என்ன பயன் வரணும் அப்படின்னா மோட்சம் வரணும் இல்லையா? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அடியார்களை கும்பிடுவதனால என்ன பயன்னா, அடியார்களை இறைவனை கும்பிடுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன் அடியார்களை பணிவது. உன்னடியார் தாழ் பணிவோம். இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லலாம். திருஞான சம்பந்தர் சுட்டிக்காட்ட முடியாத பரம்பொருளை தன்னுடைய சுட்டு விரலாலே சுட்டிக்காட்டிய பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று சுட்டிக்காட்டின அந்த திருஞான சம்பந்தர் இருக்கிறாரே, அவர் திருக்காலத்தி மலைக்கு செல்கிறார். திருக்காலத்தி மலைக்கு சென்ற உடனே அங்கு இறைவனை வீழ்ந்து கும்பிடுகிறார். கும்பிட்டு எழுந்த உடனே இந்த கும்பிட்டதன் பயன் தெரிவது போல அங்கு கண்ணப்பருடைய காட்சியை கண்டார் என்று சேர்க்கிறார். அப்போ இறைவனை கும்பிடுவதனுடைய பயன் என்ன அப்படின்னா, அடியார்களை போற்றுதல், அடியார்களை வணங்குதல் அப்படின்னு ஆகிறது. வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல், வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். அங்கே என்ன தோற்றம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னா, மெய்வேடர் என்பது இங்கே கண்ணப்பரை குறிக்கிறது. அந்த கண்ணப்பரை கண்டு தரிசனம் செய்தார், மறுபடியும் வீழ்ந்து வணங்கினார் என்று. ஆகவே உன்னடியார் தாழ் பணிவோம். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம். உன்னை பிரானாக பெற்றதினாலே நாங்கள் சிறந்த அடியார்களாவோம். அடியார்களானதனுடைய பயனாக உன் அடியார் தாழ் பணிவோம். அடியார்களாக இருக்கின்றவர்கள் மற்ற அடியார்களுடைய திருவடிகளை வணங்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, ஆங்கு அவர்க்கே பாங்காவும். அந்த அடியார்களுக்கு நாம் உரிமை பொருளாக மாறிவிடுவோம் அப்படின்னு எல்லாம். இந்த பாடல் திருவம்பாயினுடைய 9வது பாடல். இந்த பாடலில் 2 பயன்கள் பாவை நோன்பினால் முதலே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு பயன் இந்த உலகத்திற்கெல்லாம் நலம் தரக்கூடிய மழை வேண்டல். இன்னொரு பயன் கன்னி பெண்களாக இருப்பதனால் இவர்கள் தனக்கு ஒழுக்கமும் சீலமும் சிவசிந்தனையுடைய அடியார்கள் கணவனாக வர வேண்டும் என்பது. இந்த பாடலில் அடியார்கள் கணவனாக வர வேண்டும் என்ற வேண்டுதலை 9வது பாடலில் தன்னுடைய சிறப்பு நோக்கத்தை இந்த பாடலிலே அந்த பெண்கள் சொல்லுவதாக சுவாமிகள் அருளி இருக்கிறார்கள்.
ஆங்கு அவர்க்கே உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம்னா அவருடைய திருவடியிலே வீழ்ந்து வணங்கி அவர்களுக்கு நாங்கள் உரிமை பொருளாக மாறிவிடுவோம். அடியார்கள்னா அடியார்கள் காலில் விழுந்தா அந்த அடியார்களுக்கு நாங்கள் உரிமை பொருளாகிறோம்னு பேர். யாருடைய திருவடியில நம்ம விழுந்தோம்னா அந்த விடுறவங்க அந்த அந்த குருநாதரோ அல்லது அடியார்களோ என்ன கட்டளையிட்டாலும் ஏற்கக்கூடிய மனநிலை வேண்டும். அப்போ அவர்களுக்கே நாங்கள் உரிமையாகி விடுவோம். சரணாகதி அடைகிறதுனா என்ன? என்ன உன்னிடம் இழந்தேன் அப்படின்னு. அப்போ இழந்து விட்டால் அப்போ அவனுக்கென்று ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கணுமான்னா இருக்காது, இருக்கக்கூடாது. உண்மையான சரணாகதியாக இருந்தால் அவனுக்குன்னு சிந்தனை இருக்கக்கூடாது. அப்புறம் எழுந்திரின்னா தான் எழுந்திரிக்கணும். இப்போ கூட சில பெரியவர்கள் விழுந்து வணங்கினா சிவ சிவ அப்படின்னு சொன்னால் தான் எழுந்திரிக்கணுமா. அவர் சொல்லாமல் இருந்தால் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அப்படியெல்லாம் சில வழக்கங்கள் இருக்குது, இப்போவும் இருக்குது. அப்போ அந்த அதாவது அதுக்கு என்ன பொருள்னா அதனுடைய தாத்பரியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா ஒருத்தருடைய காலில் நம்ம விழுந்தோம்னா அவர்களுக்கு அடிமைன்னு பொருளாயிடும். இப்போ அதைத்தான் சொல்லுகிறார் இங்கே. ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அவர்களுக்கு உரிமை பொருள் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அவர்களுக்கு உரிமை பொருளாகி விடுவோம் அப்படின்னு உரிமை பொருளாக மாறிவிடுவோம். அப்படி உரிமை பொருளாக மாறிய அவர்களே அன்னவரே என் கணவர். ஒரு ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் பார்க்கணும். உன் அடியார் தாழ் பணிவோம் நான் உன்னை வழிபட்டு கொண்டு வந்தேன். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெருத்தும பெற்றியனே. அப்படிப்பட்ட பெரியவனாகிய இருக்கின்ற உனக்கு நான் அடியாராக இருப்பது, நான் சிறந்த அடியாராக இருப்பது நான் பெற்ற பேறு. அப்படி உன்னை வணங்கியதினாலே நான் சிறந்த அடியாராக ஆனதின் காரணமாக உன்னுடைய சீரடியார் தாழ் பணிவோம் அவர்களுக்கு நாங்கள் பணிவோம். ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அவர்களுடைய உரிமை பொருளாக மாறுவோம். இங்கே தாழ் பணிதல், அடியார்களுடைய தாழ் திருவடிகளை பணிதல். அப்படி பணிந்த உடனே அதனுடைய அதுக்கு அடுத்தது அவர்களுக்கு உரிமை பொருளாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டும் செயல், ரெண்டும் அடியார்களுடைய திருவடியை வணங்குறதும் அவர்களுக்கு உரிமை பொருளாகணும். இங்கே பயன் ஏதாவது சொல்லியிருக்கா அப்படின்னா பயன் ஒன்றும் சொல்லவில்லை. இந்த சாதனம் முக்கரணங்களாலும் நிகழும். சாதனம்னா அடியாருடைய தாழ் பணிதறதுன்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய உடல், பொருள், ஆவி மூணையும் அவர்கள்கிட்ட கொடுத்துட்டோன்னு ஆயிடும். அப்போது அதனால் சாதாரண அடியார்களுக்கு தன்னை உடல், பொருள், ஆவி எல்லாம் கொடுத்தா அதனுடைய பயனாக இவர்களுக்கு என்ன வரும்னா உலகியல் இன்பங்கள் கிடைக்கும். இதுவே குருநாதனுக்கு நம்முடைய உடல், பொருள், ஆவி எல்லாம் வழங்கணும்னு வச்சுங்க, அவன் சிவானந்த அனுபவத்தை நமக்கு தருவார். அப்போது சாதனம் மூன்றாக இருக்கிறது. உடல், பொருள், ஆவி, மனம், மொழி, மெய். இவைகளினாலே நாம் அவர்களுக்கு சரணாகதி செய்கிறோம். குருநாதன் சிவானந்த பெருவாழ்வை நமக்கு வழங்குகிறான். இந்த மூன்றையும் வழங்குறதுனால சாதனம் மூன்றாக அமைகிறது. சாத்தியம் அதனுடைய பயன் என்னன்னா ஒன்று. என்ன ஒன்றுனா இன்ப அனுபவம். இந்த உன் சீரடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் அவருடைய கணவராக ஆனதினாலே உடல், பொருள், ஆவியெல்லாம் அங்கே அர்ப்பணிப்பதினாலே உலகாத இன்பங்கள் நமக்கு கிடைக்கும். ரெண்டு வகையில் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதன் பிறகு அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். உகந்து என்றதை ரெண்டு இடத்துல கொண்டுட்டு வரணும். அவர் உகந்து சொன்ன பரிசே. அவர் உகந்துன்னா விரும்பி மகிழ்ச்சியோடு. அப்படி மகிழ்ச்சியோடு அவர்கள் நமக்கு என்ன கட்டளை இடுகிறார்களோ அந்த கட்டளையை நம்ம என்ன பண்ணணும்னா மகிழ்ச்சியோடு அந்த பணியை செய்யணும். கட்டளையிடுகின்றவர்கள் அதிகார முறையிலே கட்டளையிடலாம், இல்லை ஏனோதானோன்னு கூட கட்டளையிடலாம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதான். அவர் உகந்து சொன்ன பரிசே, சொன்ன தன்மையில் அவர்கள் எந்த தன்மையில் நமக்கு விருப்பத்தோடு சொல்ல வேண்டும். அந்த அடியார்கள் நம்ம அடியார்களை தாழ் பணிஞ்சிட்டோம், அவங்களுக்கே உரிமையாக்கிட்டோம், அன்னவரே கணவராக வந்து விட்டார். அவர் கட்டளையிடும் பொழுது எப்படி செய்யணும்னா
உகந்து சொல்ல வேண்டும். உகந்துன்னா அன்போடு, அதிகார முறையிலையும் சொல்லக்கூடாது, விருப்பம் இல்லாமையும் சொல்லக்கூடாது. இப்போது அவர்கள் விருப்பம் இல்லாமலோ அதிகாரம் இல்லாமலோ அன்போடு சொன்னால் அதை கேட்கின்ற தாழ் பணிந்த அடியார்கள் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எதையும் எதிர்பார்க்காமல் பொருள் முதலிய காரணங்களுக்காக ஒரு பணியை செய்யக்கூடாது. அவர்களுக்கு நாம் தொண்டு செய்யும் பொழுது எதையும் எதிர்பார்க்காமல் அன்பிற்காகவே அன்பு செய்ய வேண்டும். அப்போது அதுக்கு என்ன சொல்கிறாரு? உகந்து தொழும்பாய் பணி செய்வோம். மனம் விரும்பி அவர்கள் கட்டளை, அவர்கள் ஏதாவது அன்போடு சொன்னால் நாமும் அன்போடு அவர்களுக்கு தொழும்புன்னா தொண்டு செய்வோம். உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே உகந்து தொழும்பாய் பணி செய்வோம். தொழும்பு அப்படின்னா தொண்டு, கடமையாக எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய அடிமைத்தனம், அடிமை என்று மனதிலே நாம் தன்னுடைய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு செய்யக்கூடிய தொண்டுகள். இப்படி உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இப்படி இறைவன் எனக்கு அருள் செய்தால் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல். இன்ன வகையே, இப்படி நாங்கள் கேட்ட மாதிரி, உன் அடியார் தாழ்பணிதல், ஆங்கவர்க்கே பாங்காதல், அன்னவரே என் கணவர், அவர் உகந்து சொன்ன பரிசே உகந்து தொழும்பாய் பணி செய்வோம், இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சதுன்னா எங்கோன் எமக்கு இன்ன வகையை, இந்த வகையிலெல்லாம் எனக்கு அவர் அருள் செய்தாரானால் என்ன குறையும் இலோம். இதை செஞ்சால் போதும். அடியவர்களுடைய திருவடியிலே விழுந்து வணங்க வேண்டும், அவர்களுக்கு உரிமைப்பொருளாக வேண்டும், அடியவர்களினுடைய கணவனாக ஆக வேண்டும், அடியவர்கள் அன்போடு கட்டளை வேண்டும், அந்த அன்போடு இடக்கூடிய கட்டளைக்கு நான் அன்போடு அவர்களுக்கு அடிமை தொண்டு செய்ய வேண்டும். இதெல்லாம் இறைவன் எங்களுக்கு அருள் புரிந்தால் என்ன குறையும் இலோம். அப்படி செய்யும் பொழுது ஒரு குறையும் இல்லாதவர்கள் ஆனோம். இதை தவிர வேறு எந்த பயனையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அப்படி நாங்கள் இவ்வாறு வாழ்ந்தால், இவ்வாறு அடியார்களுக்கு தொண்டு செய்து வாழ்ந்தால், அப்படி வாழக்கூடியதற்கு நாங்கள் எதுவும் இறைவனிடம் கேட்க மாட்டோம், சிவபெருமானே அதற்குரிய பயனை நல்குவான். அது என்ன பயனாக இருக்கும் அப்படின்னா, அது முக்தி பேர் தான். இறைவனிடமிருந்து நாம் கேட்கக்கூடியது முக்தி பேர் தான். அவன் தான் மூலபண்டாரம் வழங்குகிறான். மூலபண்டாரத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கான் சாமி. அந்த மூலபண்டாரத்தை வழங்குவதற்காகத்தான் இந்த வாழ்க்கை முறையை அவன் நமக்கு அமைத்து கொடுக்கிறான். என்ன குறையும் இலோம். இந்த நம்ம செய்ய வேண்டியது, நாம் செல்லுகின்ற வழியை மட்டும் சிறப்பாக செய்ய வேண்டும். அதற்குரிய பலன் என்னவோ அதை இறைவனே நமக்கு நல்கி விடுவான் அப்படிங்கிறது இங்கே மறைபொருளாக சொல்ல. என்ன குறையும் இலோம். ஒரு பாடல், அப்பர் பெருமானுடைய பாடல், நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக்கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. தன் கடன் அடியேனையும் தாங்குதல். நாம் செய்ய வேண்டிய சாதனங்களையெல்லாம் முறையாக நாம் செய்வதற்கு திருவருள் வேண்டும். அந்த திருவருளின் துணை கொண்டு அதையெல்லாம் செய்தால் இறைவன் அவனுடைய பணி என்னை தாங்குதல், அதை அவன் செய்வான் அப்படின்னு பொருள். மேலும் இதே கருத்தை தாய்மானவர் ஒரு பாடலிலே சொல்லியிருக்கிறார். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. ஆண்டவனாகிய சிவபெருமானே, நாங்கள் தெரிவித்து கொண்ட முறைப்படி எனக்கு அருள் செய்தால் நாங்கள் ஒரு குறையும் இல்லாதவர்களாகி நிறை வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாவோம் அப்படின்னு இந்த பாடலில் தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் பேசிக்கொண்டு செல்கிறார்கள். இல்லை, நம்ம இந்த பாடலிலிருந்து 8 பாடல், முதல் 8 பாடல்கள் மற்ற பெண்களை அவருடைய வாயில் கடையில் இருந்து அவர்களை துயிலிலிருந்து எழுப்புகின்ற பாடல்கள். இந்த 9வது பாடலில் இருந்து
அவர்கள் எல்லோரும் கூட்டமாக குழுவாக தெருவில் நடந்து செல்கிறார்கள். நடந்து செல்லும் பொழுது முதல் பிரார்த்தனையாக நம்முடைய அவர்களுக்கு கன்னி பெண்களுக்குரிய சிறப்பு பிரார்த்தனையை இந்த பாடலிலே வைக்கிறார்கள். அப்படி நடந்து செல்லும் பொழுது பாடக்கூடிய, தெருவிலே செல்லும் பொழுது பாடக்கூடிய பாடல் அப்படின்னு நம்ம இந்த பாடலை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பாடல் சக்தியை வியந்தது. இந்த திருவெம்பாவையினுடைய உள்தலைப்பு சக்தியை வியந்தது. இந்த பாடல்கள் 20 பாடல்களையும் சக்தியை வியக்கிறார். இதில் இறைவன் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாகவும் பின்னை புதுமைக்கு பேர்த்தும பெற்றியனாகவும் அப்படி வெளிப்பட வேண்டுமானால் அவன் சக்தியோடு கூடிதான் இந்த உலகத்தை தொழிற்படுத்துகிறான். அப்போ சக்தி இல்லாமல் அவன் இந்த உலகத்தை தொழிற்படுத்த மாட்டான். தொழிற்படுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடாது, தொழிற்படுத்த மாட்டான். ஆக சக்தியோடு கூடியிருக்கும் பொழுதே இந்த உலக படைப்பு நிகழும், உலகத்தினுடைய நிலைபெறு நடக்கும், உலகத்தை ஒடுக்க முடியும், இந்த உயிர்களுக்காக மறைத்தல் தொழிலை செய்ய முடியும், உயிர்களுக்காக அருளல் தொழிலை செய்ய முடியும். சக்தியோடு கூடிதான் அவன் இவைகளை எல்லாம் செய்கிறான். ஆகவே இது குறிப்பாக இந்த முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே என்ற 2 வரிகளில் சக்தியை வியந்தது கூறப்படுவதனால இந்த பாடலில் இந்த பதிக தலைப்பு புலப்படுவதை நாம் நன்றாக தெளிவாக உணரலாம். பாட்டை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் மேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.